நம்ம கேலக்ஸியோட விண்மீன் டிசம்பர் இதழில் இதை நான் படித்தேன். ரொம்ப ஒரு அருமையான கதை. இவர் சினிமாவில் துணை இயக்குனராக பணிபுரிகிறதுனால, அந்த துறையில் தொடர்ந்து செயல்படுறதுனால, இவருடைய கதைகளை வாசிக்கும்போது ஒரு திரைக்கதை தன்மையோடையே இருக்கும். அதில் ஒரு சிறப்பான கதை தான் இந்த நெஞ்சம் மறப்பதில்லை. ரேடியோவில் இசைஞானியின் பாடல் ஓடிக்கிட்டு இருக்கு. சிவனேசன் காலையில் டீ கடையில் டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. டீ கடையில் எல்லாம் மக்கள் வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக டீ கேட்குறாங்க. சுகரோட, சுகர் இல்லாமல் அப்படின்னு விதவிதமான ஸ்ட்ராங் டீ அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு. டீ கடை அப்படிங்கிறது நம்ம ஊரில் இப்போ டீ கடையே ஒரு வேறு மாதிரி மாறி இருக்கு. முதல்ல இந்த தனியாக ஒவ்வொரு டீ கடை இருக்கும்போது அது ஒரு பெரிய தகவல் தொடர்பு மையம் மாதிரி இருக்கும். பல பேர் அங்கே பல விதமான தகவல்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருந்தது இந்த டீ கடை. அப்படி அந்த டீ கடையில் சிவனேசன் டீ போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த டீ கடையில் கேஷியர், மாஸ்டர், சப்ளையர் எல்லாமே சிவனேசன் தான். அந்த ஏரியாவில் அவர் டீ கடை பேரை சொன்னால் தெரியாத ஆளே இல்லை. அந்தளவுக்கு கொஞ்சம் புகழ்பெற்ற டீ கடையும் கூட. ஏன்னா எப்பயுமே இசைஞானியின் பாடல்களை போட்டு விட்ருப்பார். அதை கேட்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் அந்த டீ கடையில் உட்காந்துக்குவாங்க. அது மட்டுமின்றி விளையாட்டு, அரசியல் அப்படின்ற சினிமா என எல்லாமே அங்கே பேசப்படும். ஒரு சில இடங்களில் கடையில் அரசியல் பேச வேண்டாம்னு வேற எழுதி போட்டிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டே வர்றார் எழுத்தாளர். ஒரு